எல்லாருக்கும் வணக்கம். நான் சொந்த ஊர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். பஞ்சம் பிழைக்கிறதுக்காக தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வந்தவங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. நான் என் படத்தில் ஆனந்தம் படத்தில் முத திங்க் பண்ணும்போது ஒரு ட்ரெயின் ஒரு பாலைவனம் மாதிரி வறண்டு போன ஊர்லேருந்து அப்படியே வந்தால் பச்சை பசேல்னு ஒரு ஊர் வருது, அதான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஒரு ஷார்ட்டு முத கதை யோசிக்கிறப்ப நான் திங்க் பண்ணியிருந்தேன். இப்போது இங்கே பார்த்தா ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு ஒரு வறண்டு இருக்குது. உண்மையிலேயே நான் நீச்சல் கற்றுக்கிட்டது காவேரியில் தான். நான் எங்கள் தாத்தா வீட்டில் நான் மைக்ரேட் ஆகி வர்றதுக்கு முன்னாடியே நான் படித்தது மூலங்குடின்னு சொல்லிட்டு குடவாசல் பக்கத்தில். அப்போ உண்மையிலேயே இப்போ கேரளா அப்புறம் நம்ம லங்காவியெல்லாம் போனால் எப்படி ஒரு க்ரீனிஷான ஒரு இருக்குமோ, ஆற்றுல தண்ணியும் அந்த ஊரும் ஒரு பெரிய ஒரு கனவான ஊராக இருக்கும், ஒரு ட்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அது இப்போ இந்தளவுக்கு மாறி இருக்குது. நான் இப்போ ஊருக்கு போகிறப்ப அப்பப்போ பார்க்குறோம், வறண்டு போன ஆறையும் பார்க்குறோம், ஊரையும் பார்க்குறோம். எங்கள் அண்ணன் பெரிய அண்ணெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார், விவசாயத்துக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது, இப்போ மொத்தமாக மழை இல்லை, ஆற்றுல தண்ணி இல்லைன்னு நிறைய சொல்லுவாங்க. அதை நம்ம ஊராக இருந்தாலுமே அதை உணர்றதுக்கு ஒரு ஆவணப்படம் பத்திரிகையில் படித்தாலும் கேட்டாலும் அதை எடுத்து காட்டும்போது இருக்கிற உணர்வு இருக்குல்ல, இதில் இருக்கிற ஒரே ஒரு எனக்கு பர்சனலாக என்னென்னா அற்புதமான ஒரு பதிவு. ஆனால் அதோடைய லென்த்து மட்டும் என்னென்னா திரும்ப திரும்ப ஒரே இன்சிடெண்ட்டை திரும்ப திரும்ப சொல்லியிருக்க தேவையில்லை. ஒரு 4 or 3 வச்சாலுமே அதோடைய அந்த வேல்யூ பயங்கரமாக தான் இருக்கும். இன்னும் லிஸ்ட்டாக கணக்காக சொல்லிவிட்டு அது எடிட்டில் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு அது உணர்ந்தாங்களே தெரியல, அது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி இப்படி ஒரு பதிவை செய்யணும்னு விரும்பின பத்திரிகையாளராக இருந்த ராஜீவ் காந்திக்கும் அந்த கவிதாவுக்கும் மிக அற்புதமான ஒரு பதிவு. நம்ம டப்பிங்கெல்லாம் பேசி வராத ஒரு டெப்த்து, ராவாக ஒரு அம்மா பேசுகிற ஒரு வார்த்தையில் முழுமையாக முடிவடையாத ஒரு சொல்ல நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கண்ணீர் வர வைக்கிறதுங்கிறது அற்புதம். இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணவர் சரி, ஜிவி பிரகாஷுடைய அந்த சாங்கு, நம்ம ராஜமுருகனுடைய வரிகள். எனக்கு ஒரு ஷார்ட்டு தோணுச்சு. இவர் அந்த லிரிக்ஸ் சொன்னோடனே, தூக்கு மாட்டிக்கிறான் விவசாயி, உங்களுக்கு எதுக்கு நாற்காலிங்கிறப்போ, நாற்காலியில் ஏறி தான் தூக்கு மாட்டுவாங்க, நாற்காலியில் ஏறி அந்த கால் தட்டி அந்த நாற்காலி விழுகிற ஒரு ஷாட்டு முடிஞ்சால் கூட நீங்கள் எடுங்கன்னு நான் சொன்னேன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதிவு. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துன்னு சொல்கிறதா, இதை இதுக்கு கை தட்டுறதா, கண்ணீர் விடுறதா, இதை பாராட்டுறதான்னு எனக்கு தெரியல. மிக துக்கமான ஒரு பதிவு. உண்மையிலேயே என்னென்னா இதுக்கு இதை சொன்னதுக்காக கவிதாவுக்கும் ராஜீவ்காந்திக்கும் எல்லா சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். டாக்குமெண்ட் ஃபில்ம் எடுத்த ராஜீவ்காந்திக்கு என்னுடைய மரியாதை கலந்த வணக்கம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளோட வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து பார்க்க வச்சிச்சு. இது யாரால் நடக்குது, எதனால் நடக்குதுன்னு ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருக்கோம். நம்ம போராடுற முறை இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பழகி போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதோ டெய்லி காலையில் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆவணப்படம் லிங்குசாமி சார் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்னதாக மாற்றி இன்னும் பெருவாரியான மக்களை போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். போராடுற முறையிலையும் புதிய மாற்றங்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்மளை ரொம்ப சீக்கிரமாக இது இல்லாட்டி அது அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்து ஏமாற்றி டைவர்ட் பண்ணி சிதறடித்து ரொம்ப அழகாக அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை போராடுறவங்களும் புரிஞ்சுக்கணும். போராடப்படுற முறையும் மாறணும். இன்னும் ஆளுங்க மாறிட்டே இருக்காங்க, ஆனால் நம்மளோட நிலைமை மட்டும் மாறவே இல்லை. போராட்டத்தை வழி நடத்துகிற தலைவர்கள் யாராக இருந்தாலுமே சரி, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இல்லை புதிய வழிமுறைகளை சிந்திக்கவும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இது யாரோ எப்பயுமே மரணத்தை பற்றி சொல்லும்போது இன்னொருத்த வீட்டுக்கு நடக்குது, நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்த்துக்கலாம் தான் எல்லோரும் நினச்சி உட்காந்துட்ருப்பாங்க. தான் வீட்டுக்கு அதை தட்டும்போது ஐயோ அம்மா அடிச்சுட்டு அழுவாங்க. அது வரைக்கும் பொறுத்து இருக்காமல் இது இன்னொரு கட்டத்துக்கும் போகணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. ஸோ இதில் நான் ஒரு பகுதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டே ஒர்க் பண்ணேன். கவிதா மேம் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினாங்க. ஃபஸ்ட் எனக்கு ஷூட்டில் ஃபுல் டைட் ஷெட்யூல் போயிட்டு இருந்தபோது கூட இதில் கண்டிப்பாக நான் ஒரு பகுதியாக இருக்கணும்னு ரொம்ப நானே ஃபோர்ஸ் பண்ணி இதை ஐ வாண்டட் டு மேக் திஸ் ஹேப்பன். ஸோ முதல்ல இந்த முயற்சி எடுத்ததுக்கே பாராட்டுக்கள் கவிதா மேமுக்கும் ராஜீவ்காந்தி சாருக்கும். பத்திரிகையாளர் நீங்கள் கண்டிப்பாக அதை கொண்டு போய் பெரிய லெவலில் சேர்க்கணும். என்னோட ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன், ஒரு சின்ன ஒரு பகுதியாக இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறது,
நன்றி, என்னை இதில் பகுதியாக்குனதுக்கு நன்றி. ராஜமுருகன் உடைய அருமையான வரிகள், ரொம்ப ஆழ்ந்த ஒரு பவர்ஃபுல்லான வரிகள், அதுக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி இந்த சாங்குள்ளே ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸும் எனக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. அவங்களும் அந்த மோட்டிவோடு ஒர்க் பண்ணாங்க. அதை ப்ரோக்ராம் பண்ண சூர்யா, இதை பாடின ராஜகணபதி, அனிதா, எல்லாருமே. ஸோ இந்த முயற்சி வந்து அவ்வளோ டிவைனாகவும் ஒரு பியூராகவும் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு மோட்டிவோடு இருக்குது. ஸோ நீங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி. இப்படி நீங்கள் ஒரு முயற்சி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.